உலகத்தில் ஒண்ணாம் நம்பர் முட்டாள்ன்னு சொல்லி இந்த வேலைக்காரன் படம் பார்த்திருப்பீங்க. அந்த வேலைக்காரன் படம் பார்த்தம்போது, ஏப்ரல் ஃபுல் அந்த டைம் இருக்குல்ல. உலகத்திலே ஒண்ணாம் நம்பர் முட்டாள் நீ தான்டான்னு சொல்லி ஒரு டயலாக் வரும். அத நீங்க பார்த்திருப்பீங்க. அந்த உலகத்திலே ஒண்ணாம் நம்பர் ஒரு ஏப்ரல் ஃபுல் டேஸ்லாம் கொண்டாடுறோம்ல. அதெல்லாம் உலக மக்கள் நாம தான் கொண்டாடிட்டு இருக்கோம். மை அடிச்சு சின்ன வயசுல கொண்டாடியிருப்போம். நம்ம உண்மையா கரெக்ட்டா தான் கொண்டாடிட்டு இருக்கோம். உலகம் முழுக்க நம்ம எல்லாருமே முட்டாள்கள் தானே! அடுத்த மாசத்த யோசிச்சு பாருங்களேன். ஏப்ரல், அடுத்து மே. ஏப்ரல் 1 வந்து நீ உலகத்தில எல்லாருமே முட்டாள். மே 1 எல்லாருமே உழைப்பாளி. இது 2 மெசேஜையும் உனக்கு புரிஞ்சுக்க தெரிஞ்சுச்சுனாலே, நீ எவ்வளோ பெரிய முட்டாள்ன்னு உனக்கு தெரியும். ப்ரோ அது எப்படி ப்ரோ புரிஞ்சுக்கிறது? ஏப்ரல் 1 முட்டாள்கள் தினம் எல்லாரும் கொண்டாடுறோம். ஓகே. மே தினத்தில எல்லாருமே உழைப்பாளி தானே எல்லாருமே உழைக்கும் வர்க்கமா மாறுறோம்னு சொல்லுவாங்க. டேய் முட்டாள் நீ உழைக்கிற எவனோ ஒருத்தன் வளர்ந்துட்டு இருக்கான். அப்போ ஏப்ரல் ஃபுல்ல 2வது தடவ தான் போட்டுருக்கணும். தான் மே வச்சிருக்கணும். மே வேலை பார்த்து நீ நல்லா உழைக்கிறடா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து தான் முட்டாள்கள் தினம் கொண்டாடி இருக்கணும். அத அப்படியே மாத்தி போட்டுருக்கானுங்க. இவனுங்க எல்லாத்தையுமே ரிவர்ஸ்ல தான பார்ப்பானுங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே. அமெரிக்கால வந்து ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஆகப்போகுது, விழுக போகுதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தோம். ஆல்ரெடி இப்ப பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு. ஒண்ணே ஒண்ணு தெரிஞ்சுக்க. ஆல்ரெடி ஒரு புக்லயே இத போட்டிருக்காங்க இத பத்தி தெளிவா. அந்த புக் என்னன்னு போடுறேன் பார்த்துக்க. இந்த புக்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அமெரிக்கா பொருளாதாரத்துல கீழ விழுகும். அடுத்து சைனா மேல மோனோபொலி பண்ணும். ப்ரோ இது என்ன ப்ரோ? ஏதோ ஒரு ஞானியோ, சன்னியாசி இது என்ன சொல்றது? நாஸ்ட்ராடமஸ் பாபா அவங்க மாரி யாராச்சும் பிரெடிக்ஷன் எழுதிட்டு போனாங்களா? பிரெடிக்ஷன்லாம் எழுதிட்டு போல. இந்த காலகட்டத்தில அதெல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு குடுத்த கைட்ஸ். அவங்ககிட்ட ஒரு பெரிய புக் இருக்கு. ஓகேவா? அந்த புக்ல வந்து எல்லாமே இருக்கும். இந்தந்த காலகட்டங்கள்ல என்ன பண்றது? அந்தந்த காலகட்டங்கள்ல என்ன பண்றது? இவங்கள எப்படி காயடிக்கிறது? இந்த மக்கள் ஆட்டு மந்தையில எப்படி மேய்க்கிறது? அப்படின்ற ஒரு ஃபுல் பயோகிராஃபி மாரி வச்சிருப்பானுங்க. இத எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து செயல்படுத்திட்டு இருக்கானுங்க. இப்போ ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்குங்க. அத கொஞ்சம் டீப்பா சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து தியோசபிக்கல் சொசைட்டி மாரி. இது மக்களுக்கு இதெல்லாம் தேவையே இல்ல. சொல்ல தேவையில்ல. இவங்கலாம் ஆடு மாரி வாழ்றதுக்கு தான் ஆசைப்படுறாங்க. இந்த மேட்ரிக்ஸ்குள்ள வாழ்றதுக்கு தானே நீங்க எல்லாருமே ஆசைப்படுறீங்க. நானுமே நல்லா யோசிச்சு பார்த்துட்டேன். என் பழைய சேனல் இந்த ஸ்ட்ரைக் கொடுத்தாங்கன்னு சொன்னேன்ல. எல்லா வீடியோ மெம்பர்ஸ்ல போட்டிருக்கேன். நான் என்னன்னா எவனா ஒருத்தன் மெம்பர்ஸ்ல எக்ஸ்ட்ரா சேருவான்னு பார்த்தா, ஒரு பயம் உள்ள வரல. அப்பதான் நினைச்சேன். நீங்க எல்லாம் மேட்ரிக்ஸ்ல வாழ்றதுக்கு தான் ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு உண்மையான உலகம் தேவையே இல்ல ஆக்சுவலா. அது ஓப்பனா ஃப்ரீயா குடுத்தாலுமே நீ கண்டுக்க மாட்ற. உனக்கு காசு குடுத்து வச்சா நீ பார்ப்பியா? ஏன்னா உனக்கு வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கு நீ எவ்வளோ வேணா செலவு பண்ணுவ. ஆனா தேவை இருக்க விஷயத்துக்கு நீ செலவு பண்றதுக்கு 1000 தடவ கேட்ப. சாதாரண ரோட்ல பாட்டி போட்டிருக்கும். காய்கறி போட்டிருக்கும். அந்த காய்கறி பாட்டிட்ட பேரம் பேசுவ. ஆனா ஷாப்பிங் மாலுக்கு போவ. அங்க ஏசிய போட்டிருப்பான். கண்ணாடி பெட்டிக்குள்ள வச்சிருப்பான். அது நல்லா இருக்கா? கெட்டு போச்சா? கெட்டு போகலையா? அது மரபணு மாற்றப்பட்டதா? எதுவுமே பார்க்க மாட்ட. அது ஏசி ரூம்ல வச்சிருக்கான். அவன் குடுக்குற பில்ல நீ கட்டிட்டு வந்துருவ. சார் இது நீங்க பை வாங்குனீங்கன்னா ரூ. 20 பில்லு சார். எக்ஸ்ட்ரா பை குடுக்கணும் சார். ஒண்ணு பைய நீ கொண்டு போகணும். கொண்டு போகலன்னு வச்சுக்கோங்களேன், அங்க பை வாங்குனேன்னா அதுக்கு ஒரு ரூ. 14 போடுறேன். ஸோ அங்க எந்த பேச்சும் கேட்க மாட்டேன். வாங்கிட்டு போவ. ப்ரோ ஏதோ ஒரு உங்க மனசாட்சிய பத்தி பேசுற மாரி என்னமோ உங்களுக்கு நடந்த மாரி பேசுறீங்களா ப்ரோ? எனக்கு நடந்தது தான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அங்க நம்ம எதுவுமே பேச முடியாது. ஆனா ரோட்ல இருக்க பாட்டிட்ட நான் கண்டிப்பா பேசவே மாட்டேன். கீழ லெவல்ல வாக்குறாங்கல்ல, காய்கறி விக்கிறாங்கல்ல, அவங்களலாம் நான் பேசுனதே கிடையாது. இந்த ஆப்பிள், ஆரஞ்சு வாங்குறோம்ல. என்ன சொல்றீங்களோ அந்த காச குடுத்து வாங்கிட்டு வந்துருவேன். ஏன்டா நம்ம ஒரே ஒரு விஷயத்த சரியா பண்ணணும். இப்ப இங்க கேள்வி கேட்கிறேன்னா, அங்கேயும் கேள்வி கேட்கணும். அது ஏன் அந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமும் அந்த கவர்ச்சி காட்டிட்டா நீ அமைதியாயிடுற? இதே தான் பண்றாய்ங்க. வீட்ல இருக்கவன்ட்ட 1008 வியாக்கியானம் பேசுவாய்ங்க. 1000 பாலிடிக்ஸ் பேசுவாய்ங்க. ஆனா வீடு தேடி ஓட்டு கேட்க வருவாய்ங்க. என்கிட்ட சொல்லுங்க சார். ரூ. 500 வாங்கிட்டு ஓட்டு போடுறாய்ங்க. முட்டா பயலே வீட்டுக்கு வரான்ல அப்பயே சாணிய கரைச்சு மூஞ்சில ஊத்த வேண்டியதானே. ஏன்டா 5 வருஷம் என்னத்தடா புடுங்குன, இப்ப என்னடா புடுங்குறேன்னு கேட்க வேண்டியதானே. இத கேட்க மாட்றான். இப்படிதான் பழக்கியிருக்காய்ங்க நம்மள. மிக்ஸி, கிரைண்டரு, டிவிய குடுத்து நம்மள முடிச்சு விட்டுருவாய்ங்க. சைக்கிள், கீக்கிள், ஸ்கூட்டி, ஈட்டிங் குடுத்து ரூ. 1000 குடுக்குறேன்னு சொன்னாய்ங்க. இப்ப அதுவுமே ஒரு தட்டுப்பாடு இருக்காம். நிதி திரட்டு நம்பர் தான் குடுப்பாங்களாம். திருந்தவே போறதில்ல நீ. ஃபினான்ஷியல் கிரைசிஸ் ஆகப்போகுது. இதுல அடி விழுக போகுதுக்குள்ள மிடில் கிளாஸ் காலி ஆகப்போறேன். கீழ இருக்கவன் ஆல்ரெடி கீழ தான் இருக்கான். அவன் எப்படி தப்பிச்சுக்குவான்? நடுவுல இருக்கான் பாரு நாம. செத்தோம். சரியான அடி விழ போகுது. ஆனா மேல இருக்கான் பாரு. அவன் ஆல்ரெடி எல்லாத்தையும் கோல்டுல இன்வெஸ்ட் பண்ணி அவன் எஸ்கேப் ஆயிருவான். இந்த சினிமா நடிகர்கள் எல்லாம் இவங்க தலைவர்ன்ற இல்ல. எந்த தலைவரும் காப்பாத்த மாட்டான். ஒண்ணு நீ தான் காப்பாத்திக்கணும். ஃபினான்ஷியல் கிரைசிஸ் கம்மிங் சூன். ஸோ தப்பிக்க வேண்டிய தப்பிச்சுக்கோ. கோல்டு வாங்குறவன் கோல்டு வாங்கிக்கோ. கோல்டு காயின் 999 அப்படின்ற ஒரு மார்க்ல வாங்கி வச்சுக்கோ. ஃபியூச்சர் உனக்கு தான். ஸோ பணம் இருக்காது. ஒரு டைம் நடக்கும். அப்புறம் பணம் மொத்தமா காணாம போயிருமா? கிடையாது. டப்புன்னு இறக்கிட்டு வேற ஒரு புதிய வடிவத்துக்குள்ள போகும். அந்த புதிய வடிவத்துக்குள்ள போறதுக்குள்ளேயும் ஒரு ஜவ்வா இழுக்கிற டைம் பீரியட் இருக்குல்ல. அந்த டைம் பீரியட்ல நீ சிக்கி சின்னாவனமா ஆவ. அதுல நீ சஸ்டைன் ஆகணும் அப்படின்னா கோல்டு உன்னை காப்பாத்தும். ஓகே, இதோட இந்த வீடியோ முடிஞ்சாச்சு. மிடில் கிளாஸ் மென்டாலிட்டி சார். எங்க செலவெல்லாம் குறைச்சிக்கிட்டு பணத்தை பத்திரமா சேர்த்து வச்சுக்குவோம். போட்டின்னு வந்துட்டா ₹1 கூட மிச்சம் வைக்காம செலவு பண்ணிடுவோம் சார். Who is this guy?